is not changing. God is not going to change himself for anybody. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் கேரக்டர் அப்படி. காட் இஸ் எபிரேயர் 13 போனோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ he is expecting us to worship him with the fullness of our heart. அவர் கேட்குற மாதிரி அவரை வர்ஷிப் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. And another thing we have to note here is we have been created by God only to worship him. ஏதோ நம்ம வர்ஷிப் பண்ணுறதுனால தேவனுக்கு ஃபேவர் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு தான் இது நல்ல முடியும். 14வது வசனத்தில் பாசிங்க. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். இன்னைக்கு பாருங்க, எல்லாமே அவருடைய இதுன்னு போட்டுக்குது. இன்னைக்கு நம்ம பாட்டு பாடுறோம், கால் மிதிக்கும் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும். எப்படிங்க இது? நீ கால் மிதிச்சா எப்படி அவருக்கு சொந்தமாகும்? தான் எல்லாமே அவர் தான் ஓனராக இருக்கிறாரு. எப்படியெல்லாம் பாட்டு கட்டுறாங்க பாருங்க. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, அந்த டைமில் நான் கூட ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது டியூன்னு நினச்சேன். ஆனால் வேத வசனத்தை வாசிக்க வேறு அர்த்தம் வருது. கிங்டம் ஆஃப் காடை பார்க்கும்போதும் இஸ் அ ஓனர்ன்றது தெரியும் போது அவர் தன்னுடைய இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. இதை விட்டுட்டு நம்ம என் கால் மிதிச்சா எப்படி அவருக்கு சொந்தமாகும்? என் கால் மிதிச்சா எனக்கு சொந்தமாகணும். ஆனால் இது கர்த்தருக்கு எப்படி சொந்தமாகும்? நீ கால் மிதிச்சா இது மாதிரி wrongly misunderstood thing. இங்கே என்ன சொல்கிறாரு அவர்? கிளீனாக சொல்கிறார், எல்லாமே எந்து. வாட் அ கிங் வில் டூ, ஒரு ராஜா என்ன செய்வார்னா, he owns everything. இப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அதனால்தான் அவர் பிறந்தபோது அவரை தொழுது கொள்ள போன மக்கள் எல்லாம் பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு போனார்கள். அந்த ப்ரைஸஸை கொடுத்து அவரை திருத்தி பண்ண. ஏன்னா they know him in the heart. He was a king. Let us read Matthew chapter எடுப்பான். மத்தேயு 2ஆம் அதிகாரம். கிழக்குலேருந்து சாஸ்திரிகள் வராங்க. இந்த கிழக்கு மீன்ஸ் சம்திங் லைக் அவர் கண்ட்ரி. கிழக்குலேருந்து அவங்க வான சாஸ்திரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சாஸ்திரிகள் பார்க்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்குறாங்க. அவர் நாட் ஓன்லி a king for the Jews, he was a king, he is a king, he is the king for the whole entire human race. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பார்த்த உடனே அந்த ஊர் ராஜா, லோக்கல் ராஜா பயந்துட்டான். He wanted to know who that person is. ஏன்னா ப்ராஃபஸி இஸ் ஆல்ரெடி தேர். அதை குறித்ததான ப்ராஃபஸி முன்னாலே இருக்குது. ஆனால் இதுதான் டைம்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ 9வது வசனத்துலேருந்து பாருங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அதாவது ஒரு ஸ்டார், அந்த ஸ்டார் கேம் அண்ட் பெத்லஹேம் வர வரைக்கும் போச்சு. திஸ் is how they saw. அது பார்த்தோன்னே அவர்களுக்கு முன்னால் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏனென்றால் உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகுது. சரி. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களையும் திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். வெள்ளை போலம் எது கொடுக்குறாங்கன்னா அவரோட மரணத்தை குறிக்கிறதுக்காக,
வெள்ளை போனதை காணிக்கையாக வைக்கிறாங்க. இப்போ 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 புரிஞ்சுக்கோங்க, ஒரு ராஜாவை பார்க்க நம்ம போகணுன்னு சொன்னால் ஒரு கையில் ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு போகணும். இப்போ உங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஐ எம் த ஓனர். வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும். இப்போ லேட்டஸ்ட் டர்ன் பைபிள்ஸ் டு டியூட்ரானமி. வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவைகளும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அக்செப்ட் ஹெவன்ஸ் வானாதி வானங்கள்னு போட்டிருக்கு. வானங்களும் வானாதி வானங்கள், எக்ஸ்பேண்டட் எவ்ரிதிங், யூனிவர்ஸ், எவ்ரிதிங் அண்ட் earth belongs to the Lord God. He is a creator. Who creates? இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுது, ஏதாவது ஒரு ஆள் க்ரியேட் பண்ணுறாங்க, உடனே ஒரு பேட்டன்ட் வாங்கிடுறாங்க, இவர் தான் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நம்ம உலகத்தில் நோபல் லாரியட்ஸ் கூட கொடுத்துட்றாங்க, நோபல் பரிசு எல்லாம் கொடுக்கறதுக்கு. இவர் தான் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது அவங்க ஒரு ப்ரைஸ் பண்ணி அதுதான் ஓனர்ஷிப்பை கொண்டாடுறாங்க. அவர் தான் ஓனர்னு சொல்லிட்டு. அது நல்லது கண்டுபிடிச்சாலும் சரி, கெட்டது கண்டுபிடிச்சாலும் சரி. இந்த இடத்துல வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் தேவனுடைய கர்த்தருடையவைகள். ஆகவே நீ இந்த இடத்துல நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவர் சொல்கிறபடி கேளு. பூமியில் நீ வெற்றிகரமாக வாழணுன்னா அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய். அப்படி செய்யும்போது உனக்கு வெற்றிகரமாக வாழும். இப்போ பழைய பாட்டையே விட்டுருவோம், புதிய பாட்டிலே பார்ப்போம். இப்போ புதிய பாட்டில் வசனம் இருக்குது. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு கர்த்தர். ஒரு சின்ன உதாரணத்தை காமிக்கிறேன். இப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை எடுத்துப்போம். 7வது வசனம் பாருங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது ஒரு லா. இது பழைய பாட்டில் புதிய பாட்டில் இது இட்ஸ் லா ஃப்ரம் த மாஸ்டர்ஸ் மவுத். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த லாஜிக்கில் தான் வேலை செய்து பூமி சீக்கிரட் சொல்லி கொடுக்குறாரு. நீ கேளு, நான் கொடுப்பேன். நீ கேட்டால் தான் கொடுப்பேன். நீ கேட்கறாத வரைக்கும் சும்மா இருப்பேன். இப்போ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடினாதான் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தட்டினாதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பாட்டுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்போம், கர்த்தர் கொடுப்பார். சோம்பேறித்தனம் உள்ள ஆவியுடையவனு அவனுக்கு பட்னி தான் வரும், சாப்பாடு கிடைக்காது. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, வீதியில் சிங்கம் இருக்குதுன்னு சோம்பேறி சொல்வானா. அது மாதிரி நம்ம ஊரில் நிறைய சோம்பேறிகள்லாம் இருக்குதுங்க. வேலை செய்யறதுக்கு பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி செய்வாங்க. யாராவது ஓசியில் போடுவாங்களா, இது மாதிரி கும்பல் இருக்குது. இப்போ அவங்களுக்கு இந்த வசனம் நல்லா பொருந்தும். தட்டுங்கள், அப்போ தான் திறக்கப்படும். சும்மா இருந்துங்கள், அப்பொழுது திறக்கப்படும் போட்டிருக்கா? இல்லை, தட்டினா தான் கிடைக்கும். இந்த சோம்பேறி இப்போ பேசாமல் ஒரு ஹோட்டல் வாசலில் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கூட என்ன பண்ணுவான், அங்கே கூப்பிடுவான், மம்மி டாடி பிச்சை போடுங்கன்னு சொல்லுவான். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது கேட்டால் தான் போடுவோம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். இப்போ இந்த இடத்துல the law God expects us to use that law. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுவன் கண்டறிகிறான், தட்டுகிறவனுக்கு தான் கொடுக்கப்படும். This is a law. இது சட்டம் இல்லைன்னு சொல்கிறவங்க, I don't know how they are going to read and produce the Bible. எல்லாமே எஸ் கிரேஸில் தான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு போட்டிருக்குது. அப்போ இந்த கிரியை செய்யணும், கேட்கணும், அட்லீஸ்ட் வாய் திறந்தது கேட்கணும். இப்போ இந்த மாதிரி உடல் நாள் ஆச்சுன்னா
இந்த புதிய காலத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எதுவுமே நாங்கள் இஷ்டப்படி நடப்போம், எல்லாமே வந்துடும். இல்லை, அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது, ஒன்றும் வரும். இப்போ பாருங்கன்னா, இவர் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுக்குறாரு. 9வது வசனம், உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானே. நீ என்ன கேட்குற? பிள்ளைக்கு கிணறு தான் கொடுப்பான், கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானே. கொடுப்பானா? கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நட்சங்களா? ஏன்னா he is a citizen and he is the owner of the kingdom. He says, இப்படி நீ கொடுப்பியா? நீ கொடுக்க மாட்டேல்ல, உனக்கே அவ்வளோ இருக்கும்போது நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு எனக்கு கேளு. Law is, if you don't ask, you don't get it. If you don't knock, you won't find it. ஸோ இது மாதிரி நிறைய லாஸ் இருக்குது. ஆண்டவர் கொடுத்துருக்க லாஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு வசனத்தையும் கவனிப்போம். 21வது வசனம் பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதல்ல. இன்னைக்கு நம்ம ஊரில் இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. ஜீசஸ் 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 சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் ஒருத்தரும் ஃபாலோ ஆண்டவருடைய சொல்படி செய்கிறார். இப்போ தான் இதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சரி, என் பிதாவின் சித்தத்தை செய்துரு, அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் என்டர் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். இதை விட்டுட்டு இது வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் இல்லாமல் சும்மா காட் ஐ தேங்க் யூ பிரேஸ் யூ, நோ, யூ அக்செப்ட் தி. ஓகே, யூ start doing what is God's will in his life. அது நல்லா பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள், இது ஒரு கமாண்ட்மெண்ட், இது ஒரு கமாண்டு. அப்புறம் இன்னொரு கமாண்டு போட்டு பாருங்க. 12வது வசனம், 7வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். அதாவது வெர்டிகல் ஹாரிசான்டல் வந்து கனெக்ஷன் வித் காட், ஹாரிசான்டல் இஸ் கனெக்ஷன் வித் மேன், வெர்டிகல் இஸ் கனெக்ஷன் வித் காட். இப்போ ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய உறவுகளை பற்றி. அப்போ மனுஷர் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புறியோ, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு போடணும், நம்மளுக்கு நல்லா கவனிச்சிக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் இப்படி எதிர்பார்க்குறோம்ல, அதே மாதிரி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் இது மாதிரி தான் எதிர்ப்பாங்க. மற்றவங்க வந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. நம்ம எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா, இப்போ யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு நான் வந்து எதுவுமே கொடுக்காம அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒத்துக்குவானா? பசிக்குதியா, சாப்பாடு போடியான்னு. See, God is interpreting laws like that, easily understandable. ஸோ இந்த இடத்துல மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களா? நம்மளை பார்த்த உடனே, இப்போ அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் இதிலெல்லாம் படிச்சிருப்போம் கவிதைகள்லாம். ராஜாவை நோக்கி கவிதைகளை பாடுவார் புலவர், உடனே அவர் ஒரு பரிசு கொடுப்பார், பொன் காசு கொடுப்பாரு, என்ன பொன் மொட்டையிட்ட வார்த்தை கொடுக்குறாரா என்னமோ தெரியல, அது எதுவோ கொடுப்பாங்க. இப்படி தான் படிக்கிறோம். இது மாதிரி தான் காட் இஸ் ஆல்சோ கிங். காட் கேனாட் சிம்பிளி கீப் குவைட் ஈவன். பட் we should understand one thing, God is a king and we are expected to worship him and praise him. So let us go back to Deuteronomy. அதனால தான் இங்கே போட்டிருக்கு, இதெல்லாம் கற்றுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும். இருதயத்தை விருத்த சேதம் பண்ணலைன்னா
இது நம்மளுக்கு புரியவும் புரியாது, நம்மளுக்கு ஒன்றும் வளரவும் வளர்ந்தது. இப்போ சொல்கிறோமே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிகிட்டே இருப்போமே தவிர்த்து ஒன்றும் நடக்காது. உட்காந்தா இந்த இயேசுவே, எந்திரிச்சா இயேசுவே, வலிச்சா இயேசுவே, இப்படி சொல்லி தான் ஓடிட்டுருப்போம். பட் we don't mean real business. God knows very well all these things. இதெல்லாம் அவர் நல்லா தெரியும். Don't say, act. You want Jesus, talk to him. Go close to him and talk to him and do according to the will. அவருடைய அந்த காலத்தில் அந்த மேரி என்ன சொல்லிச்சு, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. இதுதான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. இன்றைக்கி நம்மளுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி செய்யணும். இதுதான் இந்த வசனம். அதான் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவைகள் அன்பு கூர்ந்து எதுக்கு நான் அன்பு கூறணும்னா, நான் அவர்கிட்ட தான் வந்தேன் அன்பு கூர்ந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் என் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறேன். ரெண்டாவது, இன்று நான் உனக்கு இன்று அவர் கற்பிக்கிற அவர் கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி அதை கை கொள்ளும். என்ன எதுக்கு? நமக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற என்னத்தை கேட்குறார் உன்கிட்ட? வேற எதுவும் கேட்கல. அவர் சொல்றதை செய், நீ நல்லா இருக்கணும். இதுதான் இன்னைக்கு வாசிக்கிறோம். நம்ம இருதயத்தின் நுழைத்தோட மாற்றுவோம். இறைமையால் போட்டிருக்கபடி கர்த்தர் வேறு இருதயத்தை கொடுக்கணும்னு வேடுங்க, அவர் மாற்றி கொடுப்பாரு. இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை எழுதுங்க. பைபிளில் ரொம்ப சுலகமாக கொடுத்துருக்காங்க. அது கூட நிறைய பேர் பிடிச்சி அடித்து உடச்சி எரிச்சிடுறாங்க. ஆனால் வசனத்தை எடுத்து இருதயத்தில் எழுதிட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது யாராலையும். ஆகவே உங்கள் வசனங்களை எடுத்து உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அதை வழியாக அதை பண்ணி பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளை வாசித்தோம். இந்த மக்களுக்கு புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையில் இல்லை கருத்துக்கள் ஒன்றாக இருக்கிறதை எடுத்து காமிச்சேன். என் தேவனாய கர்த்தாவே அவர் புரிந்து கொண்டு எல்லாமே ஒரே தேவனத்திலிருந்து வருகிறது. பட் the old covenant was performance based, new covenant was relationship based. இதை அவர்கள் உணர்ந்து கொண்டுட்டு நாங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து அவரோடு உறவு கொண்டு வெற்றிகரமாக ஜீவித்து இந்த இடத்துல எங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை தாருங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் தேவரீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவருடைய இருதயத்தோடு பேசும், அவருடைய தோடும், அவருடைய ஆசீர்வதியும். அவர்களும் உறவு கொள்ள கிருபை தாருங்க. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.